அதான் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்க இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். பின்னாடி இருக்குல்ல தலைவரை தான் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். அவர் தான் டாபாவில் அவர் தான் கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். சரியா, பார்க்கலாம். பாய் பாய். ஹலோ மக்களே, பார்த்துங்க நாங்கள் லஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் லஞ்சு எதுவும் சாப்பிட முடியல. இப்போ வெளியே வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் பக்கத்துலேயே. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஸ்டவ் எல்லாம் எடுத்துன்னு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறி குழம்பு தான் அடுத்த ட்ரிப்புலாம். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். பை. ஒரு சாப்பாடு 100 ரூபா கரெக்டாக இருக்குது பாருங்கள். பாய் பாய். ஆஜா தர சொல்லு, பாய் சொல்லு. பாய். அம்மா உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டு தரேன். போட்டுக்கோ. முடியா எல்லாமே நல்லா நல்லாதாங்க சமையல். ஆனால் நான் செய்யல, கடைக்காரங்க செஞ்சுறாங்க. நம்பி சாப்பிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சாப்பாடு. எல்லாரும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்தீங்கன்னா அங்கே சரண பவன் ஒன்று இருக்கும் எதிர்க்க. சாப்பாடு 100 ரூபா தான். நல்லா இருக்குது வீட்டு சாப்பாடு. ஆமாம், நல்லா இருக்குதுல்ல சாப்பாடு. போமே நல்லா தூங்கி நிற்கிறான் பாரு. அதே சாப்பாடு எப்படி இருக்குது? அதே ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. எதுக்கு பரவாயில்ல, விடு. இந்தா அப்போ தாங்கோ. ட்ராவல்னு ஒன்று பண்ணேன்னா அம்மாலாம் சாப்பிட்டுன்னுக்குறாங்களா, நான் கொஞ்ச நேரம் வந்து பத்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ட்ராவல்னு ஒன்று பண்ணேன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. எதனா ஒன்று சார்ஜ் போடுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அடாப்டர் இது கார் இன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இதோட ரிவ்யூ போட்டிருக்கேன். எப்படி பாருங்க, துணி அது இது திங்ஸு எப்படி இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு குட்டை தூக்கம் போடுவோம். புரியல. என்ன பண்றீங்க? அங்க போங்க, தவறே நம்ம பார்த்துட்டு வரேன். மூணு படமாக தான் இருக்கு. இங்கே ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கு. அங்கே கோட்டை இருக்கு. வெயிலில் போய் தெவணும்னு வந்தோடனே இங்கே ஒரு பில்லர் இருக்குது. இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் இருக்குமா. ஒரு பில்லர் ஒரு 20 ஃபீட்டு. அதிகமாக இங்கே ஸ்டெப் வைக்கிறதுக்காக விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே டோர் வந்துருக்கணும். இந்த டோரோட க்ராசிங்கான மார்க் இருக்குது பாருங்க. ஓகேவா, அது சாப்பிட்றப்போ பிரகதீஸ்வரர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அதோட மேப். கோவில் வளாகம் வந்து கொண்டு ஃபாலோ பண்ணும். நம்ம ஆல்ரெடி வந்து தஞ்சாவூர் ஃபுட்டேஜ் எடுத்துருக்கோம். பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட இல்லை அந்த வீடியோஸு. இந்த தஞ்சாவூர் ஃபுட்டேஜ் 2-3 வாயில் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க கட்டியிருக்காரு. இங்கே ஒரு கிளி இருக்கு.
இங்கே இருக்கு கிளி. கிளிகள் வரவேற்கிறது. இங்கே இருக்கு கிளி. இது கொடி மரமா? இது தஞ்சாவூரில் பார்த்தோன்னா மராத்தியர்கள் பார்த்தோட நந்தியை பார்த்துருக்கலாம் அதே மாதிரி. ஆனால் இது வந்து சோழர்கள் கட்டியது. சோழர் கட்டிய ஒரு நந்தி வந்து அந்த பக்கம் ஓரமாக இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தோம். இது மராத்திய கால நந்தி இதே மாதிரி தஞ்சாவூர் இருக்கும். இது சோழர்கள் கட்டியது. எங்கே கொண்டு சோழர்கள் ராக் மாதிரியே இருக்கு. ஆனால் பார்க்க சிமெண்ட் மாதிரி இருக்குது. ஸ்டோன்லாம் பாருங்க. இது தா அந்த வேர்டு மட்டும் தான் தெரியுது, மற்றதும் தெரியல. கட்டியிருக்காங்க நந்தி. ஆனால் தஞ்சாவூரோட சின்னதுதான், நல்லாவும் இருக்கு. இவரோட ஆட்சி காலமும் நல்லா தான் இருந்திருக்கு. நாட்டாட்சி சபை இந்தியா. பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். அவங்க உள்ள போயிட்டு பார்ப்போமா? கூட்டம் இல்லைவா? கூட்டம் இல்லை, சாமி பார்த்து பாருங்க, நடன பெண்களோட இந்த சிற்பம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சிங்கவாலி கிணறு இருக்குன்னு. இது கூட ஏதோ பாதலாற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இப்போ பிரகாரத்துலேருந்து வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த சிலை இருக்குது. இந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கோபுரம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், பெயிண்டிங்ஸ் இருக்கும். இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, அது அங்கே இருக்காரு. நம்ம கீழே போவோமா? என்ன பண்றாங்க? படகாய் சந்நிதி.
மேலே பாரு, மேலே லைட் எரியுது தெரியுதா அந்த விளக்கு அந்த ரூமில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் பாருங்களேன், வித்தியாசமாக அழகாக இருக்குது பாருங்க. மேலே இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ஃபோனில் எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியாது, சாரி. விஷயம் ஒன்று காட்டா, இந்த இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பாருங்கள், இப்போ பாருங்கள் இருக்குதுலேயும் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் தான் நல்லா இருக்குது. பைரவரோட ஸ்கல்ப்சர், இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு அந்த ஜடாமுடி அப்படியே தெரியுதா, அவர் போட்டுருக்க மாலை அப்படி தெரியுதா, பாம்பு அப்படியே தெரியுதா, அந்த கையில் வச்சுட்ருக்க ஆயுதம் அப்படி தெரியுதா, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சில சிலைங்கள்லாம் அப்படியே நல்லா இருக்கணும் கூட. அதுக்கு உதாரணம் இந்த ஒரு சிலை. மியூசிக் சிவனேன்னு விளையாடிட்டு இருந்தான் என் கீழே, ஏறான்னு ஏற்றி விட்டாங்க. அதை பாரு, இறங்கவே மாட்டான் இவன். ஆதியா ஹாய் சொல்லு. இறங்குவியா இறங்க மாட்டியா? வா ஹாய். சரி, யார் கோயில் இது? தாத்தா கோயிலா? யார் கோயில்? உன் கோயிலா? உன்னோட கோயில் இது? எலிப்பல்லா? சரி இறங்கி வா, பாப்பா வந்து இறங்கி வா. இறங்குவியா இறங்க மாட்டியா? என்னதோ வா போலாம், டைம் ஆயிடுச்சு, வா போலாம், வா வா. சன்னதி வச்சிருக்காங்கய்யா, என்னன்னு தெரியலையா. என்ன போட்டிருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் அது டைமிங் போட்டிருக்கு. ஆனால் சன்னதி தெரியல, இது அம்மன் சன்னதியாக தான் இருக்கும். சோளம் வச்சுருக்காங்க, அது அம்மன் சன்னதின்னு நினைக்கிறேன். வாங்க, இதான் ஒரு கிணறு இருக்கு, இங்கே கிணறு பாருங்க. ஒரு கிணறு இல்லையா, கிணத்துல மீன் இருக்கு. பண்ண முடியல. இந்த இடத்துல மீன் நிறைய இருக்கா, இந்த இடத்துல மீனுங்க நிறைய தெரியுது. ஆனால் ஜூம் பண்ண முடியல இதில். அந்த மீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ தெரியுதா? இதோ அங்கே தெரியுதா? இங்கே தான் தெரியுது பாருங்க, இங்கெல்லாம் தெரியுது பாருங்க, இங்கெல்லாம் மீன். அவ்வளோ பெரிய கிணறு. கிணறு பெருசு. அப்பதான் கவனிச்சேன், இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி காலில் ஒரு சலங்கை கட்டியிருக்காங்க. அந்த சலங்கை கூட அப்படியே தெரிஞ்சுருவாங்க, மாட்டுக்கால கட்டுவோம்ல அது மாதிரி. சங்கிலி கயிறு அது கூட போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இன்று நாள் இதோட முடிந்தது. அவ்வளோதான், கடைசாதிரி கிளம்பியாச்சு. கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்தாச்சு, வந்தாச்சு, பார்த்தாச்சு. சொல்லு, பார்த்தாச்சு. அவ்வளோதான், பாய். நீங்களும் வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க. பாய் மக்களே. ஓகே பாய் பாய்.